வெனிஸ் நகரத்துல ஒரு ஓவியர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவருக்கு தான் ஓவியம் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும். தன்னோட ஓவியத்தை கொண்டு போய் அந்த வெனிஸ் நகர தெருவுல காட்சிப்படுத்த நினைச்சாரு. அவர் நினைச்ச மாதிரியே அந்த ஓவியத்தையும் கொண்டு போய் வச்சாரு. அங்க பாக்குறதுக்கு கூடி வந்த மக்கள் கிட்ட இந்த ஓவியத்துல ஏதாவது குறை இருந்ததுன்னா இந்த சிகப்பு கலர் சாக் பீஸை வச்சு நீங்க குறிச்சு வைங்க அப்படின்னு சொன்னாரு. சொன்ன செகண்ட் தான் அந்த ஓவியம் முழுக்க சிகப்பு கலர் குறிகளால நிறைஞ்சு போச்சு. இங்க குறை இருக்கு, அங்க குறை இருக்கு, அப்படி இப்படின்னு மக்கள் எல்லாமே நிறைய குறைகளா சொன்னாங்க. பாவம் அந்த ஓவியர் மனசு வெறுத்து போயிட்டாரு. தன்னோட ஓவியத்தை கொண்டு போய் தனக்கு ஓவியம் வரைகிறதுக்கு சொல்லி கொடுத்த குரு கிட்ட கொண்டு போய் காமிச்சாரு. அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னாரு. உடனே குரு அவருக்கு ஒரு அறிவுரை கூறினார். குருவோட அறிவுரைப்படியே அந்த ஓவியத்தை திரும்பவும் அந்த வெனிஸ் நகர வீதியில கொண்டு வந்து காட்சிப்படுத்தினாரு. இந்த வாட்டி அந்த மக்கள் கிட்ட இந்த ஓவியத்துல இருக்கிற குறைகள் எல்லாத்தையுமே நீங்களே திருத்துங்க அப்படின்னு சொன்னாரு. அதை திருத்துறதுக்கு எந்த ஒரு கையும் நீளவே இல்லை. யாரும் எந்த ஒரு குறையும் சொல்லவும் இல்லை. அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, இங்க குறை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஆனா அதை திருத்துறதுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க அப்படின்னு. குறை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா அதை செய்யறதா ரொம்ப கஷ்டம்.